வரும் தேர்தலில் அதிமுக பாஜக சதியை அனைவரும் முறியடிப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். எதிர்ப்புகளையும் வஞ்சகத்தையும் எதிர்கொள்ளும் போராட்டமாகவே முதலமைச்சர் பொறுப்பை அனுபவித்து தமிழ்நாட்டுக்காக உழைக்கிறேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வரும் தேர்தலில் அதிமுக பாஜக சதியை அனைவரும் முறியடிப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். எதிர்ப்புகளையும் வஞ்சகத்தையும் எதிர்கொள்ளும் போராட்டமாகவே முதலமைச்சர் பொறுப்பை அனுபவித்து தமிழ்நாட்டுக்காக உழைக்கிறேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. முன்னாள் முதலமைச்சர் திமுகவுடைய மூத்த முன்னோடி பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவு நாள் ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதத்தை தொண்டர்களுக்கு எழுதியிருக்கிறார். அதில் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என குறிப்பிட்டிருக்கூடிய முதலமைச்சர் அரசியல் சூழலுக்கு ஏற்ப தற்காலத்திலும் அண்ணாவினுடைய தேவை இருப்பதை உணர்த்தும் விதமாக தொண்டர்களுக்கு தனது கடிதத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக அதிமுக பாஜகவினுடைய சதியை முறியடிப்போம் என்று முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்தில் தொண்டர்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார். வரும் தேர்தலில் அதிமுக பாஜக சதியை அனைவரும் முறியடிப்போம் என்று சூழலிருப்பதுடன் எதிர்ப்புகள் வஞ்சகத்தை எதிர்கொள்ளும் போராட்டமாகவே முதலமைச்சர் பொறுப்பை தான் அனுபவித்து தமிழ்நாட்டுக்காக உழைத்து வருவதாகவும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பது பேரறிஞர் அண்ணாவினுடைய பொன்மொழி. மக்களிடம் செல், மக்களுடன் வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு சேவை செய், அவர்களுக்கு தெரிந்ததிலிருந்து தொடங்கு என்பது அண்ணாவின் வகுத்த அரசியல் பாதையில் தொடர்ந்து அயராது உழைப்பதாகவும் அண்ணாவுடைய தோற்றுவாயான திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் சொன்னது போல களத்தில் இருந்து மக்களுக்கு பணியாற்றுவதாகவும், குறிப்பாக எதிர்க்கட்சியாக கடந்த முறை இருந்த பொழுது கூட கொரோனா பெருந்தொற்றின் போது களத்தில் நின்று மக்களுக்காக பணியாற்றியதாக குறிப்பிடக்கூடிய முதலமைச்சர் அண்ணாவினுடைய கொள்கையிலும் செயல்பாடுகளிலும் திமுக ஆட்சியில் இல்லாவிட்டாலும் கூட அடுத்து ஆட்சிக்கு வரக்கூடியவர்களும் அண்ணாவின் வழியிலேயே செயல்படும் அளவிற்கான திறன்மிக்க உழைப்பாக அண்ணாவினுடைய உழைப்பு இருந்திருக்கிறதை மேற்கோள் காட்டி அண்ணாவினுடைய உருவப்படத்திற்கு வரக்கூடிய ஒரு நினைவு நாளில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திமுக கிளைக்கழகங்கள்ல மலர் தூவி மரியாதை செலுத்த வேண்டும் எனவும் அண்ணாவளியில் தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்பதை உறுதியேற்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் தொண்டர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலாகவும் இந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.